இது நான் சொல்ல இந்த படத்துக்கு சொல்லங்க, நான் பொதுவாக அப்படியே லெட் அவுட் பண்ணிருக்கேன். ஐ பீன் சீயிங் இட் இன் ரீசென்ட் டைம்ஸ். மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, சரியா? அதான் செகண்ட் சேனல். இது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் பிசி பாரம், அது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் இயர்ஃபோன்ஸ் டிவி, ஃபுல் ஆன் ஃபன்னி என்டர்டெயின்மெண்ட் சேனல். ஸோ டக்குன்னு போங்க, லிங்க் கிளிக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் லெட்ஸ் மீட் தேர் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அண்ட் சில்வர் பட்டன் வீடியோ எப்போ இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. வெல்கம் டு ஷோ வாட்ஸ் ஆன் பிசி பாரம், வாட்ஸ் ஆன் மிஸ்டர் இயர்ஃபோன்ஸ். வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ கல்ட் அப்படிங்கிற படத்தோட டீசர் தான் இப்போ ரியாக்ட் பண்ண போகிறோம். ஐ எம் நாட் ராங், விஸ்வக்சன் பிரதர் தான் டைரக்டர் நினைக்கிறேன். ஐ எம் நாட் ராங், ஒரே நிமிஷம் இருங்க. ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே அண்ட் டைரக்ஷன் விஸ்வக்சன் பிரதர் தான். மாஸ்கா தாஸ் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டு இருந்தால் திடீர்னு டைரக்ஷன் இறங்கிட்டாரு. இவரோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் இதுதான், என்ன எதுன்னு சொல்கிறேன். பட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தி அனௌன்ஸ்மெண்ட் இட் செல்ஃப் வாஸ் a little interesting because it said something like India's first slasher. அதெல்லாம் நான் ஸ்லாஷர்னா பேசிக்காக டக்குன்னு மைண்ட் வந்து அப்படியே சதக் அப்படிங்கிறது தான். ஸோ கொலகாரன் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இந்த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஸ்லாஷர் அப்படின்னு என்ன இது அப்படியே அழுத்தி சொல்கிறாங்களே, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சரி கூகுள் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 2-3 மீனிங் இருந்துச்சு. அதில் இவங்க சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதுவும் R-rated ஃபிலிம் வேறு போட்டிருக்குது. ஸோ என்னவா இருக்குன்னு பார்க்கும்போது ஸ்லாஷர் மீனிங் இன் ஸ்லாங்னு சொல்லிட்டு வந்துச்சு. என்னன்னு பார்த்தா பர்சன் சாரி இதுங்க a subgenre of horror films, அதாவது ஹாரர் ஃபிலிம்ஸோட ஒரு சப்ஜான்ராவாமா, இன்வால்விங் a killer stalking and murdering a group of people. ஏன் அப்படிங்கிற மாதிரி, ஏன் இப்படி எல்லாம் கொலவெறியோடு சுற்றுறாங்க என்னன்னு தெரியல. ரொம்ப கோரி மேர்டர்ஸாக, ரொம்ப கோரியாக படங்கள் வந்துக்கிட்டே இருக்க தொடர்ந்து. இது ரொம்ப கோரியாக போகும்போது இது ப்ரமோட் பண்ணுறதே வந்துட்டு அந்த மாதிரி தான் போகுது. அண்ட் as well as the name is cult, so it's #cult. ரெட் பேண்ட் டீசர் தான் விட்டுருக்காங்க. ஐ டோன்ட் நோ, ஐ திங்க் திஸ் இஸ் கோனா பி வெரி ப்ரூட்டல் நினைக்கிறேன். ஐ எம் ப்ரிப்பேர்ட் ஃபார் இட். பட் ப்ரிப்பரேஷனை தாண்டி அதை அடிக்குமா என்ன எதுன்னு தெரியல. பட் நெவர்தெலஸ் பார்ப்போம், பார்த்துலாம், அப்புறம் பேசலாம். சொல்ல பொறுமை இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் வித் கல்ட் டீசர். வே கோ. స్టాప్, స్టాగ్స్ నాట్ అలౌడ్. పాసెస్ ఉంటే మనం కూడా పోయేటోళ్ళం రా పార్టీకి. గోవాలో ఉండి ఏం చేస్తలేం రా. పైసలు లేనప్పుడు ఏం చేస్తాం బై? రేయ్ ఏంద్రా పాసులు దొరికినాయి మా. We have exclusive cult passes. Once we are inside, it's heaven, guys. No law, no limits. Nice mix. It's a radical idea with mad people. Hello people. Nenu Z Boomba, me party host. இந்த மாதிரியா? Let's start the game. You 3 guys are eliminated. Congratulations. పారిపోద్దు, ఆడుకుందాం రండి. బతకాలి. What happened? అందరూ చచ్చిపోతున్నారు. మధు, ఇదంతా నిజం కాదు. Oh god. Whoa. What happened? మరేంగే సబ్ మరేంగే. The game master has now arrived in your game station. மியூசிக் பிரிக்குது. Oh nice. Oh what? వీడెవడు మామ, అలకన సైకోగాన్ లెక్కున్నాడు. What happened? Oh god. The name Sanki. நான் சொன்னேனா, ஐயோ ஏன் இப்படி கொலை வெறியில் சுற்றுறாங்க எல்லாங்க தெரியல. ஐயோப்பா அம்மா, ஏன்
இட் ஸ்டார்டட் ஃபன். ஓகே, அவ்வளோ இதாக இருக்காது போல இருக்குது. அதான் ஆர் ரேட்டட் கொடுத்தாங்கனாலே யோசிக்கணும். சி டெக்னிக்காலிட்டி வைஸ் பேசணுன்னா சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த லைட் அப் பண்ண விதம் எல்லாமே வந்து ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது. சில ஆங்கிள்ஸ் எல்லாம் டக்கு 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 டக்குன்னு மாறுறதாகட்டும், அதெல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எடிட்டர் நல்லா இருந்துச்சு. யார் சினிமாட்டோகிராஃபர்? யார்? டிஓபி அரவிந்த் விஸ்வநாதன் அவர்கள் அண்ட் எடிட்டர் வந்து ரவிதேஜா கிரிஜாலா அவர்கள். I liked the way it was presented, not what was happening there. Okay, it was very very brutally brutal. அப்படி சொல்லணும். எனக்கு the concept இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு அந்த சாயல் வந்துச்சுன்னு வைங்களேன், இந்த ஸ்குவிட் கேம் சாயல் வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன். I'm not going to compare it with that. I'm just saying maybe inspired or probably அந்த மீட்டரில் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். பேசிக்கலாக 3 பசங்க கோவா போகிறாங்க, காசு இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்கானுங்க. ஏதோ ஒரு பார்ட்டிக்கு இருந்தாங்களா, பாசை வச்சுக்கோங்கடான்னு யாரோ கொடுத்துருப்பாங்க போருக்கு. போகிற போக்கில் அப்படியே கார்டு கொடுத்துருவாங்க போருக்கு. அது உள்ளே வராங்க, ஃபன்னாக போயிட்டுருக்கு. திடீர்னு மாறுது, அந்த பொம்மை வருது, கேம் விளாடுறாங்க, கொள்றாங்க. அதை இஃப் யூ வாண்ட் டு ஸ்டே அலைவ் யூ ஷுட் ப்ளே, whoever wins escapes அந்த மாதிரி இருக்கா, இல்லை எல்லாருமே சாவானுங்களா என்ன ஏதுன்னு தெரியல. அந்த பொம்மையே கேம் நடத்திட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் கடைசியில் அந்த ஆள் நடந்து அது பின்னாடி இருக்கிற ஆள் வர அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. லைக் அந்த ஸ்குவிட் கேம்ஸ் தான் இருக்குது. பட் I'll tell you what, this was சரி ஓகே. பட் நெவர்தலெஸ் சொன்ன மாதிரி டிஓபி ஒர்க் எக்ஸலண்ட்டாக இருக்குது. எடிட்டிங் வாஸ் நைஸ். அதை ப்ரெசென்ட் பண்ண விதம் நல்லா இருக்குது. பட் வாட் எவர் ஐ சா வாஸ் டெஃபினெட்லி வெரி வெரி டிஸ்டர்பிங். மியூசிக் சூப்பராக இருக்குது. மியூசிக் பிரி ரவி பாஸ்கர் சார், அது எஸ்பெஷலி அந்த சட்டில் மிக்சஸ் இடத்துல ஆனதாலும் ஒரு மாதிரி மியூசிக் போச்சு. அதெல்லாம் அவுட்ஸ்டாண்டிங்காக இருந்துச்சு. அண்ட் விஸ்வக் சென் பிரதர் இஸ் லுக்கிங் scary. The way he's just going about killing people. அது எடுத்து இங்கே குத்துற எம்மா நான் பேசலாம். ஓகே, பட் nevertheless I really don't know. I'm like எனக்கு 2 விஷயம். ஒன்று வந்து திஸ் வாஸ் ஆக்சுவலி டிஸ்டர்பிங். ரெண்டாவது வந்துட்டு ஏன் தொடர்ந்து இவ்வளோ ப்ரூட்டலாக படங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டுருக்குன்னு எனக்கு புரியல. ஐம் நாட் கீப்பிங் இட் அஸ் அ கம்ப்ளைண்ட் ஆர் மேபி ஐ ஆம் கீப்பிங் இட் அஸ் அ கம்ப்ளைண்ட் டு எவ்ரிபடி, நாட் திஸ். இதில் நிறைய படங்களில் பேசியிருக்கேன். இது அகைன் நான் சொல்கிறேன். இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் ப்ரூட்டல் டு த கோர். ஒரு மாதிரி எப்படி ஆயிடுச்சுன்னா, ப்ரூட்டாலிட்டி செல் ஆகுதுங்கிறதுக்காக வந்துட்டு இருக்கிறதுலே கொடூரமாக எடுக்கிறேன்டா, இருக்கிறதுல கொடூரமாக எடுக்கிறேன்டா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பீப்புள் ஆர் கோயிங் மோர் அண்ட் மோர் ப்ரூட்டல், which will kind of disturb the audience in a period of time. அது வந்து I think it's hitting that point. I think we have to see a little lighter films. கொஞ்சம் இதுன்னு நினைக்கிறேன். பட் ஓகே, இது வந்து புரியுது. அது அந்த ஜான்ரா சூஸ் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட் டைம் பண்ணுறாங்க அப்படிங்கிற பண்ணியிருக்காங்க. பட் ஓவர் ப்ரூட்டாலிட்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்ப ஆகிட்டு இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஏற்கனவே இது ஐ டோன்ட் டேக் இட் அவுட் திஸ் வே ஆல்சோ. பட் அகேன் இதெல்லாம் பார்த்து சில பேர் ஃப்ளெக்ஸ் பண்ணுறேன்னு சில கண்டதெல்லாம் பண்ணிட்டு திரிகிறாங்க வேறு. ஸோ ஐ திங்க் மூவி மேக்கர்ஸ் ஷுட் ப்ராபப்ளி ஸ்டார்ட் திங்கிங் அப்படிங்கிற மாதிரி தோணுது. இது நான் சொல்ல இந்த படத்துக்கு சொல்லுங்க, நான் பொதுவாக அப்படியே லெட் அவுட் பண்ணிருக்கேன். ஐ பீன் சீயிங் இட் இன் ரீசெண்ட் டைம்ஸ். இது நான் ஐ டோன்ட் நோ. Oh my god, this is very brutal, man. Nevertheless, this is my reaction for Cult teaser. ரொம்ப தாசனங்க இருக்காங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோ சேவ் பண்ண நிறைய குறிப்பிட்டு சந்திக்கிறேன். மறக்காம பண்ணிடுங்க. ஓகே.